ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ் இனோவேஷன்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேப்ரிக் கண்டிஷனர் மேக் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இது நம்முடைய பேஸை பயன்படுத்தி எப்படி எஃபெக்டிவா பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? முதலாவது நம்முடைய ஃபேப்ரிக் கண்டிஷனர் பேஸ் வந்து 1 kg யூஸ் பண்ணி நீங்க 200 kg கம்ஃபர்ட் டைப் ஃபேப்ரிக் கண்டிஷனர் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி 1 kgன்னு வைங்களேன். 1 kg வச்சு நீங்க அரௌண்ட் 200 லிட்டர்ஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி 200 kg ஃபேப்ரிக் கண்டிஷனர் நீங்க ரெடி பண்ணலாம். ஆமா, இது வந்து என்ன மாதிரி திக்னஸ் வருமா சார், நல்லா இருக்குமா சார், குவாலிட்டி பிராண்டடை கம்பேர் பண்ண நல்லா பிராண்டடுக்கு ஈக்குவலா நீங்க பண்ணலாம். என்ன இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நல்லா விஸ்காசியஸா நல்லா வரும். இதுல ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் நல்ல ஸ்மெல் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இது வந்து பேஸ்க்கான பிரச்சனை இல்லை, நீங்க யூஸ் பண்ற ஃப்ராக்ரன்ஸோட ப்ராப்ளம். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ல தங்காம போயிருது இல்லையா, அதனாலதான் ஸ்மெல் இல்லையா ஒழிய கண்டிஷனிங் ஏஜென்ட் தான் இது. பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனிங் பண்ற ஏஜென்ட் தான், மற்றபடி சென்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ரன்ஸ் என்ன மாதிரி நீங்க சூஸ் பண்ண அப்படின்னா, இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு, என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ். அதுவும் இது என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ். ஓகேங்களா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபெவிகால் மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. பேஸும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது ஃப்ராக்ரன்ஸ். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ட்ரெஸ்ஸோட அந்த டெக்ஸ்சர்ல போய் உள்ள உட்காந்துட்டு அது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் அந்த அசைவு கொடுக்கும்போது இது பண்ணும்போது க்ரஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து இது ஸ்மெல் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி. ஸோ என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ 200 kg பேட்சுக்கு வந்து 1 kg பேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இது மாதிரி என்கேப் ஃப்ராக்ரன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு 3 kg ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவா பிராண்டடுக்கு நிகரான தரமான ப்ராடக்ட் உங்களால தயார் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த பேஸ் வந்து மினிமம் எங்கிட்ட 1 kg கிடைக்கும். 1 kg, 5 kg, 10 kg, 20 kg, 30 kg, 60 kg பேக்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு. பேஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்க பல்கா வாங்க பிரைஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா? கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு, இந்த பேஸ் வந்து நிறைய பேர் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். பட் ஆனா அது என்ன மாதிரி பேஸ்ன்னு தெரியல. பட் நம்ம பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து 1:200 பண்ணலாம். செப்பரேஷன் இஷ்யூ இருக்காது, நல்லா ஸ்டாண்டர்டா இருக்கும். நீங்க ஒரு 60 kg பேக் வாங்கி வச்சாலும் ஒரு 2 வருஷத்துக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான பேஸ் இது. இங்க இருந்து சென்னையில இருந்து நம்ம வந்து அதர் ஸ்டேட்ஸ்க்குலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நிறைய பேர் இதை எடுத்து பண்றாங்க. ஸோ நீங்களும் தாராளமா எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸும் இந்த மாதிரி 5 kg பேக்ல வருது, 1 kg பேக்ல கொடுக்குறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு கொரியர் பண்ணி வச்சிருவோம். நீங்க ஒரு செட்டா கூட வாங்கிக்கலாம். 1 kg பேஸ், ஒரு 3 kg என்கேப் ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா வித்தின் உங்களுக்கு வந்து ஒரு 40 இருந்து 45 ரூபால ரொம்ப ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து நீங்க ரெடி பண்ணலாம். அதுக்கு இன்னும் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணதுக்கான இது இருக்கு. நீங்க 3 kg போடுற இடத்துல 2 kg என்கேப்பும் போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஆனா வந்து எவ்வளவு ஃப்ராக்ரன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போடுறோமோ அவ்வளவு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா இருக்கும். ஒரு 45 ரூபீஸ்ல 40 to 45 ரூபீஸ்ல வந்து ரொம்ப தரமா நல்லா ஓரளவு விஸ்காசியஸா நல்ல ப்ராடக்ட் நீங்க பண்ணலாம். இதுவே ட்ரெடிஷனல் மெத்தட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 70 to 80 ரூபீஸ் ஆகும் பெர் லிட்டர் தயாரிக்கிறதுக்கே. ஓகேங்களா? ஸோ வந்து செப்பரேஷன் இஷ்யூ இருக்காது, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் நீங்க மேக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், ஹாட் வாட்டர் தேவையே இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் மிக்சிங் ப்ராசஸ். ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மிக்சிங் ப்ராசஸ் பண்ணும்போது யூஸ் பண்ற அந்த பிளேடோ இல்ல அந்த பைப்போ ஸ்டிரிங் ராடோ எதா இருந்தாலும் அதுல வந்து கிளீனா இருக்கணும். ஓகேங்களா? அதுல எந்த ஒரு மற்ற கெமிக்கல்ஸோட எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா ரியாக்ட் ஆகி உங்களுக்கு போதுமான டிசையர் ப்ராடக்ட் கிடைக்காம போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அதை நீங்க கொஞ்சம் இது கவனமா வச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? இதை பத்தி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதை என்ன பிரைஸ் எல்லாமே நீங்க விசாரிச்சுக்கலாம். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க செஞ்சு பாருங்க. நிறைய பல்க் குவான்டிட்டியில பண்றவங்களுக்கு ரொம்ப லாபம் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. ஓகேங்களா? இந்த ஜூலை மாசத்துல வந்து ஜூலை 13 சண்டே அன்னைக்கு வந்து ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கான ட்ரைனிங் இருக்கு. 1 day ட்ரைனிங், மார்னிங் 9 to ஈவினிங் 6 o'clock வரை வழக்கம் போல. அதுக்கு புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை பத்தி கெமிக்கல்ஸை பத்தி விசாரிக்கிறதுக்கும் அதே சேம் நம்பர் தான். ஓகேங்களா? மேலும் மற்றொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ.